ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2026ல பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை ஒரு ஸ்பெசிபிக் அக்யூசேஷன் வைக்கிறார். தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அரசு சார்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படுது. அதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடியே இதே இந்த சபரீசன் ஒரு ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணாரு. சோ அந்த பாலிசி வரும்போது ஒரு டைரக்ட் பெனிஃபிட் தனக்கு வர மாதிரி தன்னை பொசிஷன் பண்ணி ரெடியா வச்சுக்கிறார். உடனே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. ஆக்ஷன் ஏதாவது எடுத்தாங்களா? ஜீரோ. சோ ஏன் எலெக்ஷன் கமிஷன் இவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது? இவர் ஒரு எலெக்டட் மெம்பர் கிடையாது. இவருக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி இல்ல. பாலிசி ப்ராக்சிமிட்டி இருக்கு. பெனிஃபிட் கண்டிப்பாக பாசிபிள். ஆனா எந்த கான்சிக்வன்சஸுமே கிடையாது. இது என்ன சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா இதெல்லாம் செய்த பிறகும் கூட ரிசல்ட் என்னாச்சு? மே 4ஆம் தேதி 2026 எலெக்ஷன் ரிசல்ட். தாவிகா கட்சிக்கு 108 சீட்ஸ், டிஎம்கே கட்சிக்கு 59 சீட்ஸ். 2021ல டிஎம்கே எலோன் 133 சீட்ஸ் எடுத்தாங்க. 5 வருடங்கள்ல 133 இருந்து 59 அப்படின்னு கொலாப்ஸ் ஆனாங்க. பல 100 கோடி ரூபாய் வாரி போட்ட பிறகும் கூட இந்தியாஸ் மோஸ்ட் அக்ரெசிவ் ஸ்டேட் லெவல் டிஜிட்டல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். மொசாட் லெவல்ல பண்ணாங்க. 100+ பெய்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிஜேபியை விட அதிகமான கூகுள் ஆட்ஸ், எல்லாமே டஸ்ட் மாதிரி பறந்து போச்சு. ரிசல்ட் வந்த ஒரு சில நாட்கள்ல பெண் நிறுவனம் ஷட் டவுன். 100+ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் டெர்மினேட்டட். 100+ இன்ஃப்ளூயன்சர் கான்ட்ராக்ட்ஸ் கேன்சல்ட். 2025ஆம் ஆண்டுல வேலைக்கு எடுத்தவங்கள யூஸ் இல்ல அப்படின்னு டெர்மினேட் பண்ணாங்க. 200க்கும் மேற்பட்ட மக்களின் லைவ்லிஹுட், அன்றாட வாழ்வாதாரம் இந்த ஒரு நிறுவனத்தால போச்சு. பல மாவட்டங்கள்ல பல இளைஞர்கள் அந்த மாவட்ட கட்சி கூட்டங்களிலேயே டிஎம்கே கட்சி கூட்டங்களுக்கே போய் சண்டை போட்ட ஆதாரங்கள் இருக்கு. இவர்களுக்கு யாருமே பதில் சொல்லல. டிஎம்கே கட்சியின் ஓன் லீடர்ஸ் உதயநிதி உட்பட இன்டர்னல் மீட்டிங்ஸ்ல பிளேம் பண்ணாங்க. பெண் நிறுவனம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்ஸ் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிச்சு. லோக்கல் தொண்டர்களை ஏலியனேட் பண்ணிச்சு. அவங்களை யாருமே கவனிக்கல. இவங்க டிஜிட்டல்ல லைவ் பண்ணாங்க, யூடியூப்ல வீடியோ போட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல எழுச்சி மாதிரி காட்டுனாங்க. ஆனா கிரவுண்ட்ல கண்ணே இல்லாம குருட்டு அரசியல் நடந்துச்சு அப்படின்னு சபரீசனை உள்கட்சியில இருந்த மிகப்பெரிய தலைவர்களே பிளேம் பண்ணாங்க அப்படின்னு ஆதாரங்கள் இருக்கு. சபரீசன் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க பெண் நிறுவனத்தை மட்டும் பிளேம் பண்றது ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிக்கிறார். தன்னுடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேல எப்படிங்க கைவிடணும்? ஒரு சாரி கிடையாது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. சோ வாட் டஸ் திஸ் மீன்? இப்போ ஒரு ஸ்டெப் பேக் வாங்க மை ஃப்ரெண்ட்ஸ். இந்தியால காக்ரோச் பார்ட்டி ஏன் வந்துச்சு? பல அரசுகளின் டிஜிட்டல் மிஷன் பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இளைஞர்களின் ரியல் லைஃப்ல சேஞ்ச் இல்ல. இந்த ஹோப்லெஸ்னஸ் ஒரு ஜெனரேஷனுடைய ரியாலிட்டி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல பெண் நிறுவனம் என்ன ட்ரை பண்ணுச்சு? எக்ஸாக்ட்லி இந்த காக்ரோச்சஸ் ட்ரை பண்ணதான் ட்ரை பண்ணுது. இதே தான் ஹோப்லெஸ்னஸ் பல 100 கோடிகள் போட்டு மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஆனா தமிழ் யூத்தை இவங்க இந்த காக்ரோச் மென்டாலிட்டிக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா தமிழ் இளைஞர்கள் அதை அப்சார்ப் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரியல் ஆப்ஷன், ஒரு ட்ரூ ஆப்ஷன் இருந்துச்சு. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களுக்கு ஆப்ஷன் இல்லாம காக்ரோச்சஸா சர்வை பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு யூத்ஸ் இவங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. என்ன ஆப்ஷன் இருந்துச்சு? ஓட் பண்ணாங்க. எனவே பல 100 கோடி ரூபாய் செலவில் செய்த ஃபேக் ப்ரொபகண்டால அந்த டிஃபரன்ஸை மாத்த முடியல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், பெண் நிறுவனம் போச்சு. நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த பெண் நிறுவனம் ரெப்ரசென்ட் பண்ற சிஸ்டம் தமிழ்நாட்டுல போகல. இன்னைக்கு ராஜா ஒரு தலைவர் என்ன செஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. பெண்ணின் உடலுறவு பற்றி ஒரு மூத்த கட்சி தலைவர் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அசிங்கமாக பதிவு போடுறார். அந்த கட்சியின் ஸ்போக்ஸ் பர்சன் ரிபப்ளிக் செய்தி நிறுவனத்தின், அதாவது ஊடகத்தின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வெளிநடப்பு செய்கிறார்.